இந்த காலை வேளையிலே நம்மளுக்காக தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக குறுக்குப்பேட்டை சென்னை சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் சாமுவேல் கானசேகரன் மணி அன்போடு அழைக்கிறேன். பிரதர் மியூட்ல இருக்கு பிரதர், விளங்கல. மியூட்ல இருக்கீங்க பிரதர். கேக்குதுங்களா? ஓகே. பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்பன நாமத்தினாலே துதியும் கனமும் மகிமையும் ராஜரீகமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரத்தையும் கூடி வந்ததான உங்கள் யாவருக்கும் அடையினுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில சென்னை பகுதியில செய்தி சாலை கிறிஸ்துவின் சபையிலே கூடி வருகிறதான யாவரும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான பிரசங்கத்தினுடைய தலைப்பு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், which should we choose அப்படின்றதான ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய பாடத்தை, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்நாட்களிலே அநேக காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஒரு மனுஷனுடைய தேர்ந்தெடுக்கிற முறைதான் அவனுடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைக்கிறது. பேர்பட்ட வல்லமை கொண்டது நம் வாழ்க்கையில நாம் தேர்ந்தெடுப்பது. உதாரணமாக, ஒரு மாணவன் பயில்கிறான் என்று சொன்னால், அவன் +1+2 தேர்வுக்கு போகும்போது அவன் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறானோ அதை வச்சுதான் அவன் கல்லூரியில அவன் ஜாயின் பண்ணும் போது அவன் என்ன பாடம்ன்றது அதுக்குள்ள போக முடியும். அதுக்கப்புறம் மேற்பட்ட படிப்பு அதுக்கெல்லாம் போகும்பொழுது அவன் அங்க என்ன தேர்ந்தெடுக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய தொழில் செய்வதற்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இது போல நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். குறிப்பா நம்ம போட்டுட்டு இருக்கிறதான ஆடை கூட, அதையும் நாம என்ன பண்றோம், போறோம், பார்க்குறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அங்கேயே இருக்கும்போது அதை பார்த்து தேர்ந்தெடுத்துடணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பிற்பாடு அந்த கலர் நல்லா இருக்கும்ல, இந்த கலர் நல்லா இருக்கும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல நமக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல தியான பகுதியில நம்ம வாசித்ததான பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பிரசங்கி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று சொல்ல. இப்போ நிகழ்காலம் எதிர்காலம் என்கிறதான ஒரு விஷயத்துல அது எப்படி இருக்கும்ன்றத நாம தீர்மானிக்க முடியாது, முன்கூட்டியே அறிய முடியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அப்போ நிகழ்காலத்துல நாம் தேர்ந்தெடுக்கின்றதான எந்த விஷயமா இருந்தாலும் அதோட பலன்கள் வருங்காலத்துல அதனுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இதை நாம் நன்றாய் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் வருங்காலம் நமக்கு அருமையாக இருக்கும். இப்படியாக தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல நாம் எவைகளை செய்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்குது. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல மோசே ஆகம
புத்தகங்களை எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனானவர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு முன்னறிவிக்கிறார். என்னவென்று சொன்னால், உனக்கு ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டும்? நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? இஸ்ரவேலே, உனக்கு ஜீவன் வேண்டுமா அல்லது மரணம் வேண்டுமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா என்பதை அவர்கள் முடிவு செய்யும்படி தேவன் அவர்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். முடிவு எடுக்கிற விஷயத்துல ரொம்ப தாமதமும் நம்ம பண்ணக்கூடாது. அதே நேரத்துல ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன்னு அவசர அவசரமா முடிவு எடுக்கிறோம். கவனிச்சு பாருங்க, வாழ்க்கை நமக்கு எந்த சூழ்நிலை எப்படி அமைது நமக்கு தெரியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம் எல்லாம் உடனுக்குடனே அவர்கள் முடிவெடுக்க வேண்டியதான சூழ்நிலை இருக்கிறார். அப்ப தேவன் சொல்றாரு, உனக்கு ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா? என் வார்த்தைகளை நீ கை கொண்டால் உனக்கு ஜீவன், என் வார்த்தைகளை நீ கைவிட்டே ஆனால் உனக்கு மரணம். இப்ப எது வேணும்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஜீவன் வேண்டுமா, என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொள்ள அப்படின்னு. அப்ப தேர்ந்தெடுப்பது என்பது இந்த இடத்துல மிக மிக அவசியமாயிருக்கு. இரண்டாவது காரியமாக அதே உபாகம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அப்ப பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது உங்க ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம்? முதலாவது பார்க்கிறோம் ஜீவன் வேண்டுமா, மரணம். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம் ஆசீர்வாதமா, சாபம். நீ என் வார்த்தைகளை கை கொண்டால் நான் உனக்கு ஜீவனாகவும் இருக்கிறேன், தீர்காயுசமாக இருக்கிறேன். அப்போ எதை நாம இந்த இடத்துல நாம தேர்ந்தெடுக்க போறோம்? மூன்றாவது காரியமாக, யாருக்கு பயப்படுவீர்கள்? கர்த்தருக்கா அல்லது மனிதர்கள்? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அருமையாக சொல்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்க கவனித்து பார்க்கணும், யாருக்கு நாம் பயப்படுறோம்? நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ, நமக்கு ஏதாச்சும் தீங்கு அழிச்சிருவாங்களோ அப்படின்னு பல நேரத்துல நம்ம யோசிப்போம். அதிகாரங்களை பார்க்கும்போது அல்லது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது, அநியாயமாக நம் மீது குற்றம் சாட்டுவர்கள் மீது அவர் எதிர்த்து நம்மால் போராட முடியாது என்கிற நிலை வரும் பொழுது பயம் வருகிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களால் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமா கொலை செய்ய முடியும், அவ்வளவுதானே. ஆனா ஆத்மாவை அழிக்க வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்காரு, ஆனா ஆத்மாவை கொல்ல அவனால முடியுமா? ஆகவே மனிதர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அதிகபட்சமா போனா அவங்க கொலை செய்வாங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறோம் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொன்னார், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்களை எல்லாவற்றையும் நாம் கை கொண்டு அதன்படியே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், கொலை செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம், சீக்கிரமா போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாமே, அவரோடு கூட இருக்கலாமே, இதை பார்வைக்குள்ளே பிரவேசித்திருக்கலாமே, நாம் வாழ்கின்றதான இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட்டு போலாமே. அதனால அந்த புண்ணியத்தை நீதான் செய்யறியா, கொலை செஞ்சு என்னை சீக்கிரமா அனுப்பி சமாதானத்துக்கு என்னை அனுப்பி வைக்கிறியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நம்ம வருவேன். இந்த இடத்துல நீங்க யாருக்கு பயப்படுறீங்க?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அவர் மறித்து மறுபடியும் உயிர்த்தெழ வேண்டும் என்பது அதில் இருப்பதனால அதை பெருமையுடன் வரவேற்றார். அதனால தன்னை மாத்திரம் தன் சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லமை உள்ள மனிதர்களுக்கு அவர் பயப்படுறார். தேவனுக்கு பயந்து கீழ்படுத்திருந்தார் என்பதை குறித்து நாம் அதிகமாக. மூன்றாவது காரியமாக, நான்காவதாக, இடுக்கமான வாசலா அல்லது விசாலமான வாசலா, எதை நாம இந்த இடத்துல தேர்ந்தெடுக்க போறோம். இடுக்கமான வாசல் என்பது ஜீவனுக்கு போகிற வாசலாகவும், விசாலமான வாசலானது கேட்டுக்கு போகிற வாசலாகவும் காண்பிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்படும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அப்போ ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, கொஞ்சம் பேரு தான் இதை ஃபாலோ பண்றாங்க, கொஞ்சம் பேரு தான் சத்தியத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீ அதை பார்க்காத. அது ஜீவனுக்கு போகிற வாசல். அந்த வாசல் குறுகிய வாசலா தான் இருக்கும், மிகப்பெரிய வாசலா இருக்காது. ஏன்னா அதை பின்பற்றுகிறவர்களே சிலர். நீங்க நோவாவுடைய காலத்துல பார்க்கும்போது, நோவாவை தவிர வேறு யாருமே கர்த்தரை பின்பற்றுபவர்களாக இல்லை, அந்த ஒருவன் தவிர. அப்போ எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, அவரவர்களுடைய விருப்பத்துக்கு வாழ்கின்றதான வாழ்க்கைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னால ஒரு பைத்தியக்காரனாக காணப்பட்டான் நோவா. அவன் தனி ஒரு மனிதன் ஆக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றும்படியாக என்றார். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னு சொன்னா, அக்காலத்துல அவர் ஒருவரை தவிர யாருமே இருக்கு. ஆக பிரியமானவர்களே, நாம் இடுக்கமான வாசல் வழியாய் ஜீவனுக்கு போக நாடுகிறோமா, அல்லது விசாலமான வழி எது என்று பார்த்து எல்லாரும் போகிறார்களே, அதிகமான ஜனக்கூட்டம் இருக்கிறது, மெஜாரிட்டி இருக்கிறது, நம்ம அங்கதான் கூட இருக்கணுமான்றதான விஷயம் அங்க இல்லை. அது ஜீவனுக்கு போகிற வாசலா இருந்தா அது தடை ஏற்படும், அல்லது நாம் அந்த இடத்துல போக முடியாதபடிக்கு நமக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆனாலும் கூட அந்த வாசல் வழியாய் தான் நம்ம பிரவேசிக்கணும். இடுக்கமான வாசலா அல்லது விசாலமான வாசலா என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயப்படுது. ஐந்தாவதாக, தேவனுடைய வார்த்தையா அல்லது மனித பாரம்பரியமா, எதை நாம தேர்ந்தெடுத்தோம். தேவனுடைய வார்த்தையானது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது, பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். ஆனால் மனித பாரம்பரியமோ அவைகளின்படி செய்யும் பொழுது தேவன் நமக்காக வைத்திராக அல்லது வேதனையுடன் கூடியதான நரகமானது பரிசாக கொடுக்கிறது. நீ எதை தேர்ந்தெடுக்க போற இந்த இடத்தை? உனக்கு தேவனுடைய வார்த்தையை நீ முக்கியமாக எடுத்துக்கொள்ளப் போகிறாயா, அல்லது மனுஷர்களுடைய கற்பனைகளை நீ எடுத்துக்கொள்ளப் போகிற? நீ எதை எடுத்துக்க போற? எதை தேர்ந்தெடுக்க போற? இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாழ்நாள் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதவியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு விலகி இருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தேவன் சொல்லுகின்றதான விஷயம் ரொம்ப முக்கியமானதா, அல்லது மனித பாரம்பரியத்தை நாம புரிச்சுட்டு இருக்கப்போம். கர்த்தர் இடாதது அத்தனையுமே பாவமாக இருக்கிறது. கர்த்தர் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவமாக இருக்கிறது. கர்த்தர் செய்யாதே என்ற சொன்னதான காரியத்தை செய்கிறது பாவமாக. ஆக பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நீ கீழ்வடைய போகிறாயா,
அல்லது என்னுடைய குல வழக்கம், எங்க குடும்பத்துல இப்படிதான் செய்வாங்க அப்படின்றதான குடும்ப பாரம்பரியத்துக்குள்ள நாம் அகப்பட்டுக் கொள்கிறோம். நீ எதை தேர்ந்தெடுக்க போற? இதே மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அன்றைய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து பரிசேயர்கள் குற்றம் சாட்டும்படியாக வராங்க. யூதர்களுடைய முறைமையின்படி கை கால்களை கழுவி கொண்டுதான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதான ஒரு முறை. இப்படிதானே செய்வாங்க, ஏன் உங்களுடைய சீசர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிடத்துல அவருடைய சீசர்களை குறித்து குற்றம் சாட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவைகளை குறித்து பேசுறார். அதுல நாம் 1வது வசனத்தை கவனிக்கும் போது, எருசலேமில் வந்த பரிசேயரும் வேதபாரர்கள் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்து அப்போது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது அந்த பரிசேயரும் வேதபாரர்களும் அவரை நோக்கி, உங்களுடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதவியினால் என்னை கனம் பண்ணுகிறார்களோட இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ளுவர்களால் கிண்ணங்களையும் சொந்துகளையும் கழிவுகள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறது. இன்னும் அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படி தேவனுடைய கட்டளை இயக்கமாக்குவது நன்றாக இருக்கிறது. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாக தாயாக நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறானே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாக தாயாக நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என காணிக்கையாக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாவது உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்களும் மற்ற அநேக காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னார். கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களோ, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு சொல்றாரு, பாரம்பரியம் கையை தடுவுற, அதை பண்ற இதை பண்ற சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ற. ஆனா தேவன் உனக்கு சொன்னதான ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. தேவனிடத்துல அன்பு கூறு, பிறனிடத்துல அன்பு கூறு என்கிறதான பிரமாணத்தை நிறுத்திப்பார். சட்டங்களை பிடித்துக் கொண்டீர்கள், கரெக்டு தான். ஆனா தேவன் அந்த சட்டத்தை எதற்காக கொடுத்தார்? அவரிடத்துல அன்பு கூற வேண்டும், அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், பிறருக்கு நன்மை செய்து அவர்களிடத்துல அந்த அன்பை காட்ட வேண்டும். இதுதான ஒட்டுமொத்ததான வேதாகமத்தினுடைய முழு பகுதி. அதையே நீங்க மாத்திட்டீங்கள. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது குர்பான் என்கிற காணிக்கை கொடுத்துட்டு அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நீ தவறி போயிடுறிய. அப்போ உன் அன்பு அந்த குர்பான் என்கிற காணிக்கையில தான் அடங்கியிருக்கா? உன் தாய் தகப்பனாருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை எதுவுமே செய்யாம போறிய. பிரியமானவர்களே, நீ எதை தேர்ந்தெடுக்க போற? பாரம்பரியமா தேவையா? 6வதாக யாரை சேவிக்க போகுது? தேவனையா அல்லது விக்கிரகத்தையா? நம்ம அனைவரும் சொல்லலாம், நான் விக்கிரகத்தை நான் பண்றது இல்லை, விக்கிரக ஆராதனை நம்ம செய்யறது. ஆனா விக்கிரக ஆராதனைக்காரர்களாகிய பண ஆசைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நாம் அதை விரும்புகிறவர்களா இருந்தா நம்ம எந்த லிஸ்ட்ல வந்துருவோம்? விக்கிரக ஆராதனை லிஸ்ட்ல வந்துடும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அங்க யோசுவா அழகா சொல்றாரு, நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமானவர்களே, நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு பிணைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம் தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் அறிமுகமாகும்போது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அப்ப ஆவியாக இருக்கிற தேவன் விக்கிரகமாக பார்க்க அந்த இடத்துல நமக்கு எந்த விதமான வாய்ப்பு நமக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட. தேவன் ஆவியா இருக்கிறார், உன் உள்ளத்தின் ஆவி என்று அவர் என்னார். 7வது காரியமாக, இப்போ
எதுக்கோ நாம கவலைப்படுறோம், எதுக்கோ துக்கம் கொண்டாடுறோம். அது தேவனுக்கு ஏற்ற துக்கமா அல்லது உலக துக்கமா? பிரியமானவர்களே, நாம இந்த கவலைக்குள்ள நாம அதிகமா போயிடும். ஆனா தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மனம் திரும்புதலை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் இன்னும் செய்து முடிக்காமல் இருப்பதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் ஒவ்வொரு நாளும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆனா நம்முடைய துக்கம் எல்லாம், தேவனுடைய துக்கம் நம்மை குறித்து, நம்முடைய துக்கமோ நம்மை குறித்த நம்முடைய பிள்ளைகளை கொடுத்தோம், நம்முடைய குடும்பத்துக்கு. ஆனா தேவனை குறித்ததான துக்கம் நம்ம இடத்துல காணப்படாது. பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 3 பிரம்மாண்டமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஒன்று, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இத்தனை ஜனங்க இன்னும் ரட்சிக்கப்படல. அந்த துக்கம் என்னைக்காவது நம்ம மனசை வாட்டி இருக்குமா? என்னைக்காவது இந்த துக்கம் தொண்டை அடிச்சு ஒருவேளை சாப்பாடு நம்ம சாப்பிடாம இருந்திருப்போமா? எத்தனை நாள் நம்முடைய துக்கத்துக்காக நம்ம அழுது இருப்போம், புலந்து இருப்போம். இன்னும் தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்படும், இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் அநேக இடத்திற்கு சுவிசேஷம் சென்று போய் சேரவில்லையே அப்படின்ற துக்கம் என்னைக்காவது ஒரு தடவையாவது நம்ம நெஞ்சு அடைச்சிருக்குமா? அடைச்சிருக்கோம். ஆனா எதுக்கோ நம்ம கவலைப்பட்டிருக்கோம். ஆனா தேவனுடைய கவலையை பாருங்க, ஒவ்வொரு நாளும் எப்பொழுது மனிதன் திரும்புவான், எப்பொழுது என் பிள்ளை மனம் திரும்ப போகிறது என்று சொல்லி தேவன் துக்கம் கொண்டாங்க. இந்த துக்கம் என்னைக்காவது நம்ம கொண்டிருக்கணும். ஆனா இது எல்லா துக்கமும் நம்ம படுறோம். ஆனா ராஜ்யத்துக்குரியதான துக்கம் நம்ம இடத்துல 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. அப்ப இந்த உலகத்துக்குரிய துக்கம் உன்னை ஒதுக்கி உன்னை மரணத்துக்கு தான் சீக்கிரமா தள்ளிடமே ஒழிய, துக்கப்பட்டு 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 கடைசியில ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நிறைய பேருக்கு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய யோசிக்கிறாருங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறாருங்க. இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ, இது வருமோ, அது வருமோன்னு. ஆண்டவர் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீர்கள் அப்படின்றார். உலகத்தின் முடிவு வரைந்த கடைசி நாட்களுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்றான். தாகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் கூட பிதாவாகிய தேவன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதற்கு பேய்கூட்டுகிறாரே, நீங்கள் அவைகளை பார்க்கையும் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகள் அடங்கி இருக்க நாம் உலகத்துக்குரிய கவலைக்குள்ள நாம் சிக்கிக் கொள்ளலாம். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் எனக்கு வரணும். எதை நீ சூஸ் பண்ணப்ப, எதை நீ தேர்ந்தெடுக்க? 8வதாக அனித்தியமான பாவ சந்தோஷமா, தேவ ஜனத்தோட துன்பமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கும் போது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு மோசே அதை தான் தெரிஞ்சது. ராஜாக்களோட கூட ராஜாத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறதான அந்த அந்தஸ்தை காட்டிலும் என் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. அவங்க துன்பத்துல இருந்தாலும் தேவன் அவர்களோடு கூட தான் இருக்கிறாரு. அந்த ஜனங்கள் இடத்துலதான் நான் இருப்பேனே ஒழிய இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. துன்பம் இருக்குதுன்றதுக்காக கிறிஸ்துவின் சபைக்குள்ளே, கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளே நிலைத்திருக்கும் போது துன்பம் வருகிறது என்பதற்காக நாம் ஒதுங்கி ஓடிடக்கூடாது. அப்போ எதை நாம் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்க போறோம்? அனித்தியமான பாவ சந்தோஷமா, அல்லது சட்டத்தின்படி, பிரமாணத்தின்படி, கற்பனையின்படி நடக்கிற இந்த துன்பம் வந்தாலும் கூட அதை விட்டு நான் விலக மாட்டேன், அதிலேதான் நான் நிலைத்திருப்பேன் என்றதான எதை நாம தேர்ந்தெடுப்போம்? 9வது விஷயத்துல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண பந்தத்துல பொண்ணு தேடுற விஷயம், அல்லது மகளுக்கு மகனை தேடுகிற விஷயம். இதை நம்ம எப்படி சூஸ் பண்றோம்?
ஏன்னா இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாதனமா அன்னைக்கு ஒரு நாள் வந்து தெரியாதனமா இந்த மாதிரி முடிவு எடுத்து என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னா. ஒரு சிலர் விளையாட்டாவும் சொல்லுவாங்க, ஆனா அநேகர் இதை சீரியஸாவே பேசுவாங்க. நான் மட்டும் அப்ப நல்லா செலக்ட் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லானா எது நல்லது? திருமண பந்தத்துல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது எது நல்லது? அந்த பெண்ணை நாம எப்படி பார்க்கிறோம்? கிறிஸ்துவ நல்ல குணம் அந்த பெண்ணிடத்துல காணப்படுதா? கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற நல்ல குணமானது அந்த மாப்பிள்ளையின் இடத்துல காணப்படுதா? இதுவா பாக்குறோம். பொண்ணு அழகா இருக்கா, சௌந்தரியமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது அந்நிய நுகமா இருந்தா கூட பரவாயில்ல, அது வேற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும். ஏன்னா அழகா இருக்கா, சௌந்தரியமா இருக்கா. இந்த இடத்துல எதை நாம தேர்ந்தெடுக்கிறோம்? அழகா, சௌந்தரியமா, தேஜஸா, சூப்பரா இருக்கிறதா? எது நமக்கு வேணுங்க? கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற நற்குணம் இருந்தா, தேர்ந்தெடுக்கிறது அழகா இருந்தா அதுதான். நீதிமொழிகள் 31:30 வசனத்தை நான் வாசிக்கும் போது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லணும். அப்ப இங்க பாருங்க, இதுதாங்க எதை நாம சூஸ் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதான குடும்பமானது, கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஸ்திரீயாவல், கர்த்தருக்கு பயப்படுகிறதான மணாளனாவன், எப்பேற்பட்ட ஆண்மகன். அப்போ இங்க அழகு இங்க பேசாத. அழகு உன் வாழ்க்கைக்கு அது முக்கியம் இல்லை, சௌந்தரியம் உன் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற நல்ல குணமே. இதைதாங்க நம்ம தேடணும். 10 பொருத்தம் இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. 10 பொருத்தம் இந்த ஒரு பொருத்தம் இருந்தா போதும், 10மே முடிஞ்சு போச்சு. 10 பொருத்தம் பார்க்க தேவையில்லை, இந்த ஒரே பொருத்தம் போதும், அது அழகு. சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் கூட அழகா இருக்குது அப்படின்னு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன். ஆக பிரியமானவர்களே, திருமண பந்தத்துல நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக மிக அவசியமா. 2 கொரிந்தியர் 6:14-18 வசனங்களை வாசிக்கும் போது, அந்நிய நுகத்துல அவிசுவாசங்களோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்ற. அந்நிய நுகம் உனக்கு தேவையில்லை, அவர்களை விட்டு புறப்படுகின்றார். அப்பொழுது நான் உணர்ந்து கூட இருந்து உனக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்றார். அந்நிய நுகம் வேணாம், இதனால பிரச்சனை வருது. சாதாரணமாகவே இருக்கும் பொழுது சில மனக்கசப்புகள் வருது. ஆனா அவர்களும் அது அந்த காரியம் இல்லாம கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இல்லாம விக்கிரகாராதனை செய்கிறவர்களாக இருந்தோம், அல்லது வேறொரு சபைக்கு போகிறதான ஒரு பெண்மணியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பத்துக்குள்ள இன்னும் அதிகமான விரிசல்கள் வரும். இதை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். 10வது காரியமாக, முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையார் அல்லது நாமகரண கூட்டத்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, பேதுருவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர், 3000 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர்கள் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று 47வது வசனத்துல. அப்ப எதை நாம ஃபாலோ பண்ண போறோம்? அந்த முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையார் இருந்தது போல நாம் இருக்க போறோம். அந்த சபையில சொல்லப்பட்ட உபதேசத்தை தானே இன்னைக்கு நாம் அதை பின்பற்றோம். அப்ப அங்க இருந்த அன்பு இங்க இருக்கணுமா இல்லையா? அங்க சொல்லப்பட்ட உபதேசம் இங்க இருக்கணுமா இல்லையா? அங்கே கோபப்படாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கு, அதை அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கு. கோபப்படுத்தாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அதை அவங்க 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த குறை நம்மிடத்துல இருக்கா? அது இருந்தா நாம் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவின் சபையை பின்பற்றுவர்களாக இல்லைன்னு அர்த்தம். கோபப்படாது, கோபப்படுத்தாது, கொலை செய்யாது இருப்பாயாக என்பது மோசையினுடைய பிரமாணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கோபப்படாது, இது என்னுடைய உபதேசம். இது எல்லாத்தையும் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்தது. இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இது இந்த ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கோம். இந்த ராஜ்யத்தின் ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
2 பேர் 1 3 நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனத்தின் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் தந்தறிந்தும் அன்று இந்த ராஜ்யத்துக்குள்ள அப்படி இருக்கு. இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக இருக்கார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்க வாட்ஸ்அப் பார்க்கும்போது நல்ல தீர்க்க வரிசைகளும் உண்டு, வஞ்சக ஆவிகளும் உண்டு. விசாரம் எச்சரிக்கையாக அந்த வார்த்தைக்கு நீ கீழ்படியாக 1000 பேர் 1000 சொல்லி உபதேசத்தை கெடுக்கும்படியாக வந்தாலும் கூட நீ அந்த இடத்துல உஷாராக. நீ எதை தேர்ந்தெடுக்கணும்னா மறுபடியும் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையை கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறோம். ஆக பிரியமானவர்களே, வழிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டது. எல்லாமே நமக்கு முன்பாக தான் இருக்குது. எது நல்லது, எது கெட்டது. ஆதாமுக்கு சொன்னது போல தேவன் நமக்கு எல்லாவற்றையும் விலாவரியாக விளக்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு கூட சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க, ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா நமக்கு பயங்கரமான சாட்சிகள் இருக்கு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கு. பின்பற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதான அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நடந்த 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இத்தனை மாதிரிகள் நமக்கு பிரம்மாண்டமான சாட்சிகளாக இருக்கும் பொழுது நாம் மீண்டுமாய் கூட ஆதாமை போல மீறுகிறவர்களாக இல்லாமல் தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா, தேவனுடைய வார்த்தையா மனுஷனுடைய கட்டணமா என்பதை உடனுக்குடனே ரொம்ப வேகமா ராபிட் ஃபயர் மாதிரி சீக்கிரமா தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள நடக்கும். மட்டுமாக வாய்ப்பு கொடுத்துட்டான யாவருக்கும் அடியனுடைய வார்த்தைகளின் இதாவாக்கி தேவனுக்கு மீண்டுமா நான் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். நல்ல ஒரு தெய்வ ஆலோசனை கட்டும் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேணும்னு. இன்னைக்கு கல்விக்கு போற பிள்ளைங்களும் சரி, இல்லை ஒரு யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளைங்க அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சப்ஜெக்ட் கணக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு சொல்லி அதை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல சப்ஜெக்ட். அதுலேயும் சில பிள்ளைங்க வந்துட்டு தவறுதாக சப்ஜெக்ட் எடுத்து அதை வந்துட்டு என்ன செய்ய முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கூட ஃபெயிலியர் ஆக கூட சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவெல்லாம் எதை தேர்ந்தெடுக்க வேணும்? உலக பிராண காரியத்தையா இல்லை சத்தியத்தை பிராண காரியத்தையா தேர்ந்தெடுக்க வேணுமா? எதை தேர்ந்தெடுக்குமோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சர்ல நம்ம வந்து சேர்க்க போகுது. ஒன்று பரலோகத்தை சேர்க்க போகுது, இல்லாட்டி கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹெல்க்கு போக போகுது. ஸோ நம்ம சூஸ் பண்றதுல போல்டா இருக்க வேணும், சவுண்ட் மைண்டா இருக்க வேணும். இன்னைக்கே நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க நல்ல நல்ல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல ஒரு தெய்வ ஆலோசனை கொடுத்த பிரதர் சாமுவேலுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகும். கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொடுப்படியாக பிரதர் தாமஸ் ஆயத்தமா இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். Previous. Yeah. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மான பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவ மனம் கல்லோ உமக்காய் பரிரப்பட்டதல்லோ.
தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடம் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீச கூரை தீரு, பாவகட்டை கூறு, ராபோஜ பந்திதனில் சேரு. சாவு கூறியமா பாவம் உள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தரின் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்திதிடையாமே. இந்த மிகுந்தேவ அன்பின் விருந்துக்கு வேத தாமதமும் இல்லாதி போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் பந்தியை வழி நடத்த முடிய பிரதர் தோமஸ் அழைக்கிறீங்க. தோமஸ். கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் மிகவும் அருமையான ஒரு செய்தியை தேவன் கேட்க கிருபை பாராட்டினார். நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அநேக நேரங்களில நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தவறாக இருப்பதினாலே மாத்திரமே நம்முடைய ஜீவியம் மிகவும் மோசமான ஒரு நிலையை சென்றடைகின்றது. இந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறத்தக்கதான ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பந்தியிலே பங்கு கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த பந்தியில பங்கு கொள்ளுகின்ற வேளையில 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போதும் சரி, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் போது தாம் மரிப்பதற்கு முன்பதாக இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி எந்த விதமாய் இதை பங்கு கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்ட போதும் அவர் நமக்கு மிகவும் சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 அடிமை வாசிக்கிறேன். Matthew chapter 26 verses from 26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று அங்கே குறிப்பிடுகின்றார். உண்மையாகவே இதுல அவர் நமக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அப்பம் எதை குறித்து எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த திராட்சரசம் எதற்காக நாம் பானம் பண்ண வேண்டும், அதுவும் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை மையப்படுத்தி குறிப்பிடுகின்றார். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியதான ரத்தம். பட் அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம்
என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தொடர்ந்து 28 சொல்றார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாகவோ அல்லது பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடையே நாம் இந்த பந்தியில பங்கு கொள்ளாமல் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தராகிய இயேசுவை நினைவு கூறும்படி நாம் இந்த பந்தியில பங்கு கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசுவை நாம் நினைவு கூறும்படி அங்கே மிக முக்கியமாய் அவர் சொல்லியிருக்கிற வேலையிலும் கூட எபிரேய ஆசிரியரும் கூட இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றார். 12ஆம் அதிகாரத்துல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லிட்டு 3வது வசனத்துல சொல்ற, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடணும் அப்படின்னா இயேசுவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார். அப்ப அவர் நமக்காய் மரித்த மரணம், நமக்காய் பட்ட பாடுகள், நமக்காக அவர் சிலுவையை சகித்து இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்துல வெற்றிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில நாம் செல்லுகின்ற வேளையில நமக்கு நேரிடுகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக செயல்பட்டு காட்டி கொடுப்பாங்க. இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டும். நமக்கு பிரச்சனை என்று வரும்போது நம்மை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். இயேசுவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே இந்த விதத்துல நாம் எண்ணி பார்க்கின்ற வேளையில நம்முடைய பாடுகள், நாம் கிறிஸ்துவுக்காய் படுகின்ற அந்த உபத்திரவங்கள் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 24 நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் புத்தீனமா நான் பேசுறேன், இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆனா சொல்ல முடியாது நீங்க கட்டாயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி, நான் கிறிஸ்துவுக்காய் அதிகமாய் அடிபட்டேன், உபத்திரவப்பட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் வரிசைப்படுத்துகிறார். அவர் வரிசைப்படுத்துறத நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே அடி வாங்கினவர், உபத்திரவப்பட்டவர் சோர்ந்து போனாரோ இல்லையோ, அதை படிக்கும் பொழுது நாம சோர்ந்து போகக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இவ்வளவு பாடுபட்டுட்டு அவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எப்படி அவரால் அதை சொல்ல முடிகிறது என்று சொல்லி பார்க்கும்போது இயேசுவை நினைத்து பார்த்ததுனாலதான். இயேசு இந்த உலகத்துல பாவம் செய்யல, அவர் வாயில கபடம் காணப்படல, வையப்படும் போது பதில் வையல, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இருந்த போதிலும் அவருக்கு விரோதமாய் அவ்வளவு உபத்திரவங்கள். இன்னும் சொல்ல போனா, நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யறோம், பிற்காலத்துல நமக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம செய்யறோம். இவன் பிற்காலத்துல நமக்கு மிகவும் ஆபத்தானவனாய் மாறுவான் என்று நாம் முன்கூட்டியே அறிந்திருப்போமானால் கண்டிப்பா ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க நமக்கு மனம் வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களால் எப்படி பாடுபட போகிறோம் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதை அறிந்திருந்த போதிலும் அவர்களுக்காக அவர் பரிதாபப்பட்டார். அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவரிடத்துல வந்தவங்க யாருமே நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் போனதில்லை. இது எப்படி சாத்தியம்? அப்ப பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்துட்டாரு, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவர் குறிக்கோளாய் காணப்பட்டார். இப்ப இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடியதான வாழ்வில அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடியதான துரோகங்கள், ஏவனமான பேச்சுக்கள், நிந்தைகள், பாடுகள்,
வியாதிகள், மரணத்தை குறித்த பயம், இது எல்லாமே நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி நம்முடைய ஓட்டத்தை சோர்வுடைய செய்கிறது. அதற்குதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாரமும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமா இருக்கிற அப்பத்திலே பங்கு கொண்டு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை திராட்சரசத்திலே பங்கு கொண்டு அவரை நினைவு கூறுகின்ற வேளையில இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகளோடு நாம் இந்த உலகத்திலே அவருக்காய்ப்படுகின்ற பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பவுல் அப்படி அவர் ஒப்பிட்டு தான் அவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான பாடுகள் என்று குறிப்பிடுகிறார். உண்மையாகவே உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் இயேசுவை நினைத்து பாருங்க. இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில உங்களுடைய ஓட்டத்துல இன்னும் வேகமா ஓடணும் தான் தோணுமே ஒழிய கண்டிப்பா நீங்கள் சோர்ந்து போய் பின்னடைந்தவர்களாய் காணப்பட முடியாது. இதை நாம் நிதானித்து அறிந்து கடந்த நாட்களில இயேசுவின் அடிச்சோட்டை பின்பற்றி வருகின்ற வேளையில நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், நான் எனக்காய் வாழ்ந்திருக்கிறேனா அல்லது எனக்காய் மரித்து எழுந்தவர்காய் நான் வாழ்ந்திருக்கிறேனா? ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:15 அடிக்கடி நாம் தியானிக்கக்கூடியதான ஒரு வசன பகுதி தான். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்தராமல் தங்களுக்காய் மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறார். இயேசு எனக்காய் மரித்திருக்கிறார், எனக்காய் அவருடைய சரீரம் விற்கப்பட்டது, எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று எண்ணுகின்ற வேலையில நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவருக்குரியவர்கள். இந்த ஆவியும் சரீரமும் அவருடையது. அவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்காய் அல்ல, அவருக்காய் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பந்தியில பங்கு கொள்ளும் பொழுது மாத்திரமே அது முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வண்ணமாக இந்த நேரத்திலும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் இந்த பந்தியில பங்கு கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நேரத்திலும் அப்பத்திற்காக ஜெபிக்கும்படியாய் அருமையான சௌரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எல்லாவற்றையும் படைத்த தேவனே, உண்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படி இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. அதில் உமது குமார் நேசுவானுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இங்கே வந்திருக்கிறோம். பிதாவில் பட்ட பாடுகள், வேதனை, காயம், அவமானம், பிதாவை எல்லாமே எங்களுடைய பாவங்களை எங்களிலிருந்து எடுத்து உம்முடைய பிள்ளைகளாக்கும்படி, பரிசுத்தவான்களாக இருக்கும்படி எங்களுக்காக அவர் தியாகத்தை நாங்கள் இப்போ நினைக்கிறோம். அவருடைய மரணத்தை நினைவுறும்படி அப்பம் புசிக்க சொல்லியிருக்கார். அந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது இயேசுவானுடைய மரண தியாகத்தை நினைவுகூறும், பிதாவுடைய பாடுகளை நாங்கள் தெரிவிக்கும் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் வேண்டுகிறோம். இதில் நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நிதானித்து சோதித்திருந்து பாத்திரவான்களாய் தகுதி வருவதற்கு எதுவாக எங்களுக்கு நீர் உதவி செய்து இதில் பங்கு வர